ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ கொடுத்த பணத்தை நானா கொடுக்கற மாதிரி கொடுத்த அவ்வளவுதான். என்ன ஆறுதலா 2 வார்த்தை பேசின, வேற என்ன பண்ண? ஆனா ஒண்ணுமா, என்கிட்ட இவ்வளவு பணம் இல்ல, இருந்திருந்தா நானே கொடுத்திருப்பேன். அந்த குடும்பம் எப்பவும் எதுக்காகவும் தலைகுனிய கூடாது. எனக்கு ஒண்ணுதாமா புரியல. இந்த பணத்தை நீயே கொண்டு போய் நேரடியா கொடுத்திருக்கலாமே, எதுக்கு என்கிட்ட கொடுக்க சொன்ன? அங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ இந்த பணத்தை நான் கொடுத்தேன்னா ரங்கநாயகி ஆண்டிக்கு தெரிஞ்சு இதுவே இன்னொரு பிரச்சனை ஆயிடும். அதோட அவங்க ஏதாவது தப்பா நினைச்சிட்டாங்கன்னா அதனால தானே. அதுவும் அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு வேணான்னு சொல்லிட்டா தப்பாயிடும். புரியுதுமா. அதோட இப்போ நீங்க இந்த பணத்தை கொடுத்தா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. கடன் மாதிரி ஆயிடுச்சு. அதான் உங்க மூலமா கதிரை ஃபோன் பண்ணி வர சொல்லி பணத்தை கொடுக்க சொன்னேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன, இந்த பணத்தை நான் சொல்ற வரைக்கும் நீங்க அவங்க கிட்ட கேட்க வேண்டாம். கண்டிப்பாமா. உண்மையாவே சிதம்பரம் ஐயாவோட பேத்தி இருந்தா என்ன செய்யுமோ அதை நீ செஞ்சிருக்கமா. அந்த குடும்பம் உனக்கு கடமைப்பட்டிருக்கு. பேத்தி மாதிரி இல்லைன்னு, உண்மையாவே நான் தான் அவரோட உண்மையான பேத்தி. என்னமா யோசிக்கிற? ஒன்னும் இல்லைன்னு. சரி, நான் கிளம்புறேன். சரிம்மா. இது நாள் வரைக்கும் என் புள்ள எதுக்காகவும் யார்கிட்டயும் போய் நின்னதில்லை. ஆனா இன்னைக்கு இந்த பணத்துக்காக அவன் எங்கெல்லாம் அலையிறானோ, யார் வீட்டு வாசலெல்லாம் போய் நிக்கிறானோ தெரியல. இவ்வளவு பண்ணவ நாம போய் பணம் கேட்டா கொடுக்காதீங்கன்னு கூட சொல்லியிருப்பா. அந்த வீணா போனவன் பாவம் என்னதான் பிடிச்சு ஆட்டி படைக்குதுன்னா என் பிள்ளைங்களையும் விட்டு வைக்கல. இது வரைக்கும் ஒரு நல்லது கெட்டதுன்னா உதவின்னு ஊரே நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கும். இப்போ உதவின்னு கேட்டு எல்லார் வீட்டு வாசலையும் நாம போய் நிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. நாம இருக்கிற இருப்புக்கு போய் பணம்னு கேட்டா நம்பி கொடுப்பாங்களான்னு கூட தெரியலையே. ஒரே தண்டோரம் போட்டு சொல்ல வச்சுட்டே, படுபாவி, பாவி, சண்டாளி.